வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியை அடுத்த வீசாலை பகுதியில் இன்று நடைபெறுகிறது. மின்னொலியில் ஜொலித்த மாநாட்டு திடல், LED திரைகள், கொடி கம்பங்கள் என பிரம்மாண்ட ஏற்பாடு. மாநாட்டு திடலுக்கு சர்ப்ரைஸ் விசிட் அடித்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். மாநாட்டு ஏற்பாடுகள் குறித்து கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்துடன் ஆலோசனை நடத்தியதாகவும் தகவல். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டு திடலில் நேற்று இரவு முதல் குவிந்து வரும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள். மாநாட்டு திடலில் QR கோடு மூலமாக வருகை பதிவு, ஸ்கேன் செய்து பங்கேற்பு சான்றிதழை பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தல். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டிற்கு வரும் தொண்டர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள். மது அருந்திவிட்டு வரக்கூடாது, ட்ரோன் பறக்கவிடக்கூடாது, ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் பயன்படுத்தவும் தடை விதிப்பு. மதுரையில் மழைநீர் தேங்கிய பகுதிகளுக்கு நிரந்தர தீர்வு காண முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு. அமைச்சர்கள் ஒருங்கிணைப்பில் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து தீவிரம். கூட்டணியை வைத்தே திமுக ஆட்சி நடத்தி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கூட்டணி வலுவாக இருப்பதாக கூறும் முதல்வர் திமுக வலுவாக இருப்பதாக கூறவில்லை என்றும் பேச்சு. மெக்சிகோ நாட்டில் டிராக்டர் மீது மோதி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்த பேருந்து. இடிபாடுகளில் சிக்கி 19 பேர் உயிரிழப்பு, 6 பேர் படுகாயம். நியூசிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியிலும் இந்தியா படுதோல்வி. 2-0 என்ற கணக்கில் தொடரை வென்று நியூசிலாந்து அணி சாதனை. இனி விரிவான செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு இன்று விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை அடுத்த வீசாலை பகுதியில் நடைபெறுகிறது. இதையொட்டி ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்து வருவதால் மாநாடு நடைபெறும் இடத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாநாட்டு திடல், LED திரைகள், 1000க்கும் மேற்பட்ட கொடி கம்பங்கள், ஹீலியம் பலூன்கள் மற்றும் மின் விளக்குகளால் ஜொலித்தது. மாநாடு நடைபெறும் இடத்தில் பிரம்மாண்ட ஏற்பாடுகளுடன் குடிநீர், கழிவறைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும், மருத்துவ குழுக்கள் உள்ளிட்ட விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத்திற்கென்று ஏற்கனவே உள்ள பாடலின்றி புதிய பாடல் மாநாட்டு திடலில் நிகழ்ச்சி ஒத்திகையின் போது ஒளிபரப்பப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு குறித்த பிரத்யேக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டு திடலுக்கு இன்று மாலை 3:15 மணிக்கு மேல் விஜய் வருகை தருவார் என்றும் தொடர்ந்து 100 அடி உயர கம்பத்தில் கட்சி கொடியை ஏற்றுவார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. விஜய் மேடையில் ராம்ப் வாக் சென்று தொண்டர்களுக்கு மத்தியில் கையசைத்து வணக்கம் செய்வார் என்றும், தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளை மேடையில் அறிமுகம் செய்து வைத்து கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள வாகை மலர், போர் யானைகள் குறித்த காரணத்தையும் கூறுவார் என்றும் கூறப்படுகிறது. தொடர்ந்து கட்சியின் கொள்கை மற்றும் விதிகளையும் வெளியிடும் விஜய் 45 நிமிடம் முதல் 1.5 மணி நேரம் வரை பேச உள்ளதாகவும், அப்போது அரசியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை விஜய் வெளியிட உள்ளதாகவும், அனைவரும் எதிர்பார்க்கும் அரசியல் குட்டிக்கதையும் சொல்வார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் விஜய்க்கு பாதுகாப்பு வழங்க கேரளாவிலிருந்து பவுன்சர்கள் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் அண்ணா படத்தை வைப்பதும் வைக்காததும் விஜயின் விருப்பம் என்றும், திராவிடம் இல்லாமல் இங்கு யாரும் அரசியல் செய்ய முடியாது என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். தந்தை பெரியாரையும் பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவையும் யார் ஏற்றுக்கொண்டாலும் திராவிடம் என்பதை இங்கிருந்து யாருமே மாற்றியமைக்க முடியாது. திராவிடம் இல்லாமல் தமிழ்நாட்டில் எதுவுமே இருக்க முடியாது. திராவிட கொள்கைகளை மீறி வேறு எந்த கொள்கையும் இங்க வர முடியாது. அது அவங்களுடைய விருப்பம், வைக்கிறாங்க வைக்கல, அதை பற்றி இல்ல. அரசியலுக்கு வந்துள்ள நடிகர் விஜய், விஜயகாந்த் போல் வெளிப்படையாக இல்லாமல் ராஜதந்திரத்தோடு செயல்பட வேண்டும் என்று நடிகர் S. விசேகர் தெரிவித்துள்ளார். எந்த விதமான காசிப்பும் பண்ணாதவர், புறம் பேசாதவர், அந்த மாதிரி பல குணங்கள் இருக்கிறது. ஆனால் அரசியலுக்கு அது மட்டும் போராது. அரசியலில் மிக வெளிப்படையாக இருந்தனால்தான் விஜயகாந்துக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நேருக்கு நேர் பேசிடுவார். அந்த மாதிரி இருக்க முடியாது. இது ஒரு ராஜதந்திரம் மிகுந்த ஒரு துறை. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டிற்கு வருகை தரும் தொண்டர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. தொண்டர்கள் மது அருந்திவிட்டு வரக்கூடாது, செல்ஃபி ஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது, மற்ற அரசியல் கட்சியின் கொடிகளை எடுத்து வரக்கூடாது என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வீடியோ எடுத்தல், பிளாஷ் போட்டோகிராஃப் எடுத்தல், ட்ரோன் பறக்க விடுதல் ஆகியவற்றுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களை பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டையொட்டி இன்று போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து செல்லும் அரசு பேருந்துகள் திண்டிவனம் கல்லூரி சாலை வழியாக செஞ்சி சென்று அங்கிருந்து விழுப்புரம் சென்று திருச்சி செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து வரும் பேருந்து மற்றும் கார் செஞ்சி புறவழி சாலை செஞ்சி திண்டிவனம் சென்னை அடையலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னையிலிருந்து திருச்சிக்கும் திருச்சியிலிருந்து சென்னைக்கும் செல்லும் கார்கள் மற்றும் கனரக வாகனங்கள் பாதையும் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் மழைநீர் தேங்கிய பகுதிகளில் நிரந்தர தீர்வு காண முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மதுரையில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக ஏராளமான குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் புகுந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மழை நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டார். தொடர்ந்து காணொலி வாயிலாக அமைச்சர்கள், கூடுதல் தலைமை செயலாளர், மாவட்ட ஆட்சியர், மதுரை மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்டோருடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் மதுரையில் மழைநீர் தேங்கிய பகுதிகளில் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். சென்னை பாரிமுனையில் நடைபெற்ற திமுக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார். பின்பு பேசிய அவர், திராவிடம் என்ற வார்த்தையை கேட்டாலே ஆளுநருக்கு அலர்ஜியாகிவிடும் என்றும், தமிழகத்தையும் திராவிடத்தையும் எந்த கொம்பனாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்றும் தெரிவித்தார். மேலும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் கொண்டாடுபவர்களுக்கும் தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். மதுரையில் மழை வெள்ள பாதிப்பு பகுதிகளில் அமைச்சர் மூர்த்தி ஆய்வு செய்தார். அப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அமைச்சர் மூர்த்தியை நேரில் சந்தித்து வெள்ள பாதிப்பு குறித்து பேசினார். செல்லூரில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் விரைந்து மழை நீரை வடிய வைக்க வேண்டும் என்று அமைச்சர் மூர்த்தியிடம் செல்லூர் ராஜு கேட்டுக்கொண்டார். இதனிடையே மதுரையில் பல்வேறு இடங்களில் சூழ்ந்துள்ள தண்ணீரை வெளியேற்றுவதற்கு 3 நாட்கள் ஆகும் என்று அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டணியை வைத்துதான் ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். என்ன அறிக்கை வெளியிடுகிறார்? கூட்டணி வலுவாக இருக்கின்றது. இவர் கட்சி பத்தி கவலை இல்லை. திமுக கட்சி வலுவா இருக்குன்னு சொல்லல. எந்த இடத்திலுமே திமுக கட்சி வலிமையா இருக்குது, மக்கள் செல்வாக்குள்ள கட்சி என்று சொல்லல. கூட்டணி வலுவா இருக்குதான். அந்த கூட்டணி வைத்துதான் திரு ஸ்டாலின் கட்சி நடத்திட்டு இருக்காரு, ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு டோல்கேட்டில் நாம் தமிழர் கட்சியினர் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை வரவேற்று வைக்கப்பட்டிருந்த பிளக்ஸ் பேனர்களை நெடுஞ்சாலைத்துறை டோல்கேட் நிர்வாகம் அகற்றியதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அகற்றப்பட்ட பிளக்ஸ் பேனர்கள் மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்பட்டதால் நாம் தமிழர் கட்சியினர் கலைந்து சென்றனர். சென்னை கடற்கரை மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களுக்கிடையே புதிய ரயில்வே தண்டவாளம் அமைக்கும் பணி காரணமாக இன்று அதிகாலை 4 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு செல்லும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. அந்த ரயில்கள் சென்னை பூங்கா ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை கடற்கரையிலிருந்து எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு இன்று கூடுதலாக 6 மாநகர பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவில் திருநாய் படுத்திருந்த புகைப்படம் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நோயாளிகள் படுக்கும் மெத்தையில் திருநாய் படுக்க காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மருத்துவமனை வளாகத்தில் திருநாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடலூர் பகுதியில் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய திருவிழாவான புத்தரி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. கூடலூர் பகுதியில் உள்ள பணியர், குறும்பர், காட்டு நாயக்கர், வயநாடு செட்டி உள்ளிட்ட பழங்குடியின மக்கள் ஆண்டுதோறும் ஐப்பசி 10ஆம் நாள் புத்தரி திருவிழா கொண்டாடி வருகின்றனர். திருவிழாவின் போது நெற்கதிர்கள் அறுவடை செய்யப்பட்டு குலதெய்வத்திற்கு படைக்கப்படுகிறது. பின்னர் அந்த நெல்லானது அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இதன் மூலம் விவசாயம் செழிக்கும் என்பது பழங்குடியின மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள ரிசர்வ் வங்கியில் திடீரென துப்பாக்கி குண்டு வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு ஒத்திகையின் போது ஆயுதப்படை போலீசார் கையில் ஏந்தியிருந்த துப்பாக்கியின் ட்ரிகரில் கைப்பட்டு பறந்த குண்டு மேல் சுவரில் பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. துப்பாக்கி குண்டு வெடித்தது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகிறார்கள். ஜெய்ப்பூரிலிருந்து சென்னை வந்த விமானம் ஒன்று தரையிறங்கிய பின் திடீர் பிரச்சினை காரணமாக மீண்டும் மேலே எழும்பி பறந்தது. சில நிமிடங்களுக்கு பின் மீண்டும் தரை இறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. 164 பேருடன் வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் பிரச்சனையை உணர்ந்த விமானி துரிதமாக செயல்பட்டு உடனடியாக விமானத்தை உயரே எழுப்பி வானில் வட்டமடித்தார். சிறிது நேரம் பறந்த விமானம் மீண்டும் சென்னை விமான நிலையம் முதலாவது பிரதான ஓடுபாதையில் பத்திரமாக தரை இறங்கியது.
சென்னையில் தீபாவளி சீட்டு வசூலித்து வந்தவர் இரவோடு இரவாக வீட்டை காலி செய்து விட்டதால் ஏமாந்த பொதுமக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். சென்னை நங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேஸ்வர் என்பவர் 4 கிராம் தங்கம் தருவதாக கூறி பொதுமக்களிடம் மாதந்தோறும் 1700 ரூபாய் வரை தீபாவளி சீட்டு பிரித்து வந்துள்ளார். அவர் கடந்த 25ஆம் தேதி தீபாவளி ஃபண்டு திருப்பி தருவதாக அறிவித்துவிட்டு முன்தினமே குடும்பத்தோடு வீட்டை காலி செய்துள்ளார். இதனால் ஏமாந்த பொதுமக்கள் ஆதம்பாக்கம் காவல் நிலையத்திலும் காவல் ஆணையர் அலுவலகத்திலும் இதுகுறித்து புகார் அளித்து கதறினர். வயநாடு நாடாளுமன்ற தொகுதிக்கு அடுத்த மாதம் 13ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் பிரியங்கா காந்தி தொகுதி மக்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் வயநாடு மக்களுடனான பிணைப்பை மேலும் ஆழப்படுத்தும் வகையில் தன்னுடைய பணிகள் இருக்கும் என ராகுல் காந்திக்கு வாக்குறுதி அளித்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் பிரதிநிதியாக தான் தேர்வாகி வயநாடு தொகுதி மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என்றும் பிரியங்கா காந்தி உறுதியளித்துள்ளார். மும்பையில் ஃபியர்லெஸ் மிட்நைட் ரன் தலைப்பில் நள்ளிரவில் நடைபெற்ற வினோத நடையோட்டத்தில் ஏராளமான பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். பெண்களின் பாதுகாப்பு மற்றும் தைரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் இந்த நடையோட்டம் நடைபெற்றதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இதில் கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அளித்ததாக பெண்கள் தெரிவித்தனர். இந்த நடையோட்டத்தில் நடிகரும் மாடலுமான மிலிந்த் சோமன் கலந்து கொண்டார். அமெரிக்க அதிபர் தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் மிச்சிகன் நகரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் தன்னை எதிர்த்து போட்டியிடும் கமலா ஹாரிஸை கடுமையாக விமர்சித்தார். கமலா ஹாரிஸ் நல்லவர் இல்லை என்றும் அவர் அமெரிக்காவில் அனைத்தையும் அழித்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். தாம் ஏற்கனவே கூறியது போல் தற்போதைய ஆட்சியில் அமெரிக்கா உலகின் குப்பை தொட்டியாக மாறிவிட்டதாகவும் பல நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக ஊடுருவிய குற்றவாளிகள் அமெரிக்காவில் குவிக்கப்பட்டு வருவதாகவும் டிரம்ப் புகார் தெரிவித்தார். ஈரானில் அந்நாட்டு பாதுகாப்பு மற்றும் ஆயுத தயாரிப்பு மையங்களை தாக்கியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் 2 ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாகவும் 10 அதிகாரிகள் உயிரிழந்திருப்பதாகவும் உள்ளூர் ஊடகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஈரான் இஸ்ரேலுக்கு சரியான பதிலடி கொடுப்போம் என எச்சரித்துள்ளது. மெக்சிகோ நாட்டில் நெடுஞ்சாலையோர பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 19 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். 6 பேர் படுகாயமடைந்தனர். சகாடெகாஸ் என்ற பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது முன்னால் சென்ற டிராக்டர் மீது மோதி பேருந்து பள்ளத்தாக்கில் விழுந்து நொறுங்கியது. தகவலறிந்த மீட்புப் படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து உடல்களை மீட்டனர். காயமடைந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் டிராக்டர் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அடுத்த ஆண்டு IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி விளையாட முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தோனியை அன்கேப்டு வீரராக CSK தக்க வைக்கும் என்றும் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட், ஜடேஜா, பத்திரனா ஆகியோரையும் CSK தக்க வைக்கும் என்றும் கூறப்படுகிறது. IPL மெகா ஏலம் அடுத்த மாதம் நடைபெற உள்ள நிலையில் இந்த மாத இறுதிக்குள் தக்க வைக்கும் வீரர்களை அணிகள் வெளியிட வேண்டும் என்பதால் CSK தக்க வைக்கும் வீரர்கள் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நியூசிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி படுதோல்வி அடைந்தது. புனேவில் நடைபெற்ற 2வது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் நியூசிலாந்து 259 ரன்களும் இந்தியா 156 ரன்களும் அடித்தன. தொடர்ந்து 2வது இன்னிங்ஸில் ஆடிய நியூசிலாந்து 255 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 359 ரன்கள் என்ற கடினமான இலக்கை நோக்கி 2வது இன்னிங்ஸில் 245 ரன்களுக்கு இந்தியா ஆல் அவுட் ஆனது. இதனால் 113 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி முதல் முறையாக இந்தியாவில் டெஸ்ட் தொடரை வென்று வரலாறு படைத்தது. கங்குவா திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நேரு உள் விளையாட்டு அரங்கில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் படத்தின் கதாநாயகன் சூர்யா, இயக்குனர் சிறுத்தை சிவா, நடிகர் கார்த்தி, இயக்குநர்கள் கார்த்தி சுப்புராஜ், RJ பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழா அரங்கில் சூர்யா நுழைந்தபோது ரசிகர்கள் ஆரவாரம் செய்து வரவேற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியை அடுத்த வீசாலை பகுதியில் இன்று நடைபெறுகிறது. மின்னொலியில் ஜொலித்த மாநாட்டு திடல், LED திரைகள், கொடி கம்பங்கள் என பிரம்மாண்ட ஏற்பாடு. மாநாட்டு திடலுக்கு சர்ப்ரைஸ் விசிட் அடித்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். மாநாட்டு ஏற்பாடுகள் குறித்து கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்துடன் ஆலோசனை நடத்தியதாகவும் தகவல். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டு திடலில் நேற்று இரவு முதல் குவிந்து வரும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள். மாநாட்டு திடலில் QR கோடு மூலமாக வருகை பதிவு, ஸ்கேன் செய்து பங்கேற்பு சான்றிதழை பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தல். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டிற்கு வரும் தொண்டர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள். மது அருந்திவிட்டு வரக்கூடாது, ட்ரோன் பறக்கவிடக்கூடாது, ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் பயன்படுத்தவும் தடை விதிப்பு.
மதுரையில் மழைநீர் தேங்கிய பகுதிகளுக்கு நிரந்தர தீர்வு காண முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு. அமைச்சர்கள் ஒருங்கிணைப்பில் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து தீவிரம். கூட்டணியை வைத்தே திமுக ஆட்சி நடத்தி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கூட்டணி வலுவாக இருப்பதாக கூறும் முதல்வர் திமுக வலுவாக இருப்பதாக கூறவில்லை என்றும் பேச்சு. மெக்சிகோ நாட்டில் டிராக்டர் மீது மோதி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்த பேருந்து. இடிபாடுகளில் சிக்கி 19 பேர் உயிரிழப்பு, 6 பேர் படுகாயம். நியூசிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியிலும் இந்தியா படுதோல்வி. 2-0 என்ற கணக்கில் தொடரை வென்று நியூசிலாந்து அணி சாதனை. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.